அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 17, 2024, புரட்டாசி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சின்னஞ்சிறு இதயம், அதில் சிறகடிக்கும் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் வேதனைகளும் சாதனைகளாய் மாறும். விடாமுயற்சி என்னும் விதை இருந்தால். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும். 8 நடை நடந்து மனப்பட காட்சி செய்ய நம்மை அழைக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும். அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றி விட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடை பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம், இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி மாத பிறப்பு, புரட்டாசி மாதம். இந்த மாத பிறப்பில் நிச்சயமாக நேற்று இரவே உங்கள் எல்லாருக்குமே தகவல் வந்திருக்கும், எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது இல்லை, கிடையாது அப்படிங்கிறத அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு, மாத பிறப்பு பிறந்துட்டாலே நம்ம இலக்கு நிர்ணயிப்பது அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்று வந்து கொண்டு இருக்கிறோம், கற்றுக் கொடுத்துருக்கிறோம், கற்று வந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைக்கி நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிங்க. இப்போயே உங்களுக்கு தோணும், இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு பல்வேறு இலக்குகள் மனதுக்குள்ளே ஓடியாரும். அந்த இலக்குகளை நீங்கள் அசை போடுங்க. நம்மளுடைய 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு கூட நீங்கள் அந்த இலக்குகளை எழுதுங்க. எழுதிட்டு அதில் எதை மையப்படுத்தி இந்த மாத இலக்காக வைத்துக்கொள்ள போயிடும் அப்படின்னு ஒரு முடிவை நீங்களே எடுங்க. எடுத்துட்டு அந்த இலக்கை எழுதுங்க. எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இதை பல்வேறு முறை சொல்லி தந்திருக்கேன். இருப்பினும் இப்பையும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எழுதுதல் அப்படிங்கிறது, இலக்கை எழுதுதல் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. அதில் தவறு இல்லாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிழை இல்லாமல் எழுதணும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தை வைத்து தான் நமக்கானதை அது தேடித்தரும். அப்போது நமது எண்ணத்தில் எந்த இடத்துலையும் அந்த எதிர்மறை அப்படிங்கிறது வந்துவிடக்கூடாது நமது சிந்தனையில். ஆக அந்த வார்த்தைகள் அதிமுக்கியமானது. உங்களுடைய இலக்குகளை இன்றைக்கி எழுதி அந்த இலக்குகளை எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அதில்
ஏதேனும் தவறு இருந்தால் மட்டும் உங்களுக்கு நான் வந்து சுட்டி காட்டுகிறேன். தவறு இல்லாத பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு தம் சிம்பிள் மட்டும்தான் போடுவேன். நீங்கள் அந்த இலக்கை ஒரு டைரியிலையோ உங்களுடைய நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ எதுலேயோ எழுதி அதை நித்தம் வந்து இந்த ஒரு மாதம் காலம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் 8 நடைப்பயிற்சி முடிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தோன்றுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து ஆனந்தமாக இருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அதை எடுத்து ஒரு முறை படியுங்கள், முடிந்தால் எழுதுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான நம்மளுடைய இலக்கு. அதாவது டைகர் குழுமத்தோட இலக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதத்திற்கு நீங்கள் உங்களுடைய இலக்குகளை எழுத வேண்டும். எழுதி அதை எனக்கு இன்றைக்கே நீங்கள் அனுப்பி வைங்க. அதில் பிழைகள் இருந்தால், தவறுகள் இருந்தால் அதை நான் சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் அதை மாற்றி ஒரு டைரியிலையோ நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் படியுங்கள், முடிந்தால் எழுதுங்கள். இது வந்து நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு இலக்காக வைக்கிறேன். உங்களில் நிறைய பேரை எழுத வைக்க போகிறேன்னு நான் எனக்குள்ள ஒரு என்னுடைய இலக்காக வைத்துக்கொண்டு, ஸோ இந்த புரட்டாசி 1 அப்படிங்கிற இந்த தினத்தில் நாம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம். ஸோ இந்த இலக்கை வந்து மனதில் கொண்டு எழுதி எனக்கு அனுப்புங்க. அதில் உள்ள பிழைகள் தவறுகளை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். சரியாக இருந்தால் நான் வந்து ஒரு தம் சிம்பிள் மட்டும் போட்டுறேன், நீங்கள் கடைபிடிங்கள். புதியவர்கள், பழையவர்கள் மட்டுமே, தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இல்லை. இங்கே எல்லாருமே நேற்று இணைந்தவர்கள், இன்றைக்கு புதிதாக நடப்பவர்கள் கூட டைகர் கிளப்பை பொறுத்தவரை எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போல தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாருமே உங்களுடைய விஷயங்களை என்னிடம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உங்களுக்கு நடந்தேறும். ஸோ இந்த நினைவூட்டலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது, ஆடியோ கேட்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டது என்றாலும் நாமும் ஒரு தாய்க்கு குழந்தை தான் என்பதனால் ஒரு மெய் சிலிர்க்கும். ஸோ அதனால் அந்த மெய் சிலிர்ப்போடு நம்ம வந்து அந்த ஆடியோ கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களை பிரபஞ்சத்திடம் வைத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது தொட்டு தலையில வைக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ள போகும்பொழுதும் கால் செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீடு எல்லா உத்தரவாதமும் உங்களுக்கு தெரியுது. உங்களோட இந்த அறையில உட்காம பக்கத்து அறையில இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மற்றவர்கள் எல்லார்கிட்டையும் நான் இங்க வரதுக்கு முன்னால வந்திருக்கேங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னொன்னு சொன்னேன், திரும்பி போகும்போது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அப்பா அம்மாவா இருக்கிறது இந்த வயசுல உங்களுக்கு புரியாது. எந்த பொருளையும் அனுபவிக்கிற வரைக்கும் அதனுடைய தேவை நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஒரு இடது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கை உங்க கூட வராது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கையில ஒரு ஊஞ்சலை கட்டி கழுத்துல மாட்டி உங்களை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு 10 நாளைக்கு விட்டாரு அப்படின்னா ஒத்த கையால தலை சீவும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தலை சீவும் பொழுதுல இந்த ஒரு கை தான் சீப்பு பிடிச்சிட்டு இருக்கும். இது என்னமோ பெரிய காரியம் பண்ண மாதிரி இந்த கை கூட கூட வந்துட்டே இருக்கும். ஒத்த கையால பொத்தான் போடும் பொழுதுதான் ஓஹோ இந்த கை தேவைப்படுமா அப்படின்னு. ஆக ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. அப்பா அம்மாவும் பெரும்பாலும் அப்படியேதான், மூச்சு காற்று மாதிரி தான். மூச்சு விடும் போதெல்லாம் ஆஹா மூச்சு காற்று உனக்கு மிக்க நன்றி, நான் என்ன சுவாசிக்கிறேன் சொல்ல போறோமா என்ன? கண்டிப்பா மாட்டோம். மூச்சு அடைச்சா மட்டும்தான் பக்கம் பக்கமா திரும்புவோம், ஐயோ காத்து கிடைக்கலப்பா அப்படின்னு. அப்பா அம்மாவும் அதேதான். அந்த அறையில உட்கார்ந்து இருக்காங்க, அஸ்திவாரங்கள் ஒரு நாளும் அழகா இருக்காது. இது வந்திருக்கிற குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்க அம்மா இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாலையும் நீங்க அவங்களை எம்பி பார்த்து உயரமா அவங்கள பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்க 3 வயசும் 4 வயசும் அவங்களுடைய முழங்கால் உயரம் கூட இல்லாம இருந்த நாட்கள் அது. அவங்களுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு அவங்க விரல் நுனியால உலகத்தை பார்த்த நாட்கள். அப்புறம் இடுப்பு அளவு உயரம் வளர்ந்தீங்க.
அப்புறம் தோள் வந்தீங்க, இப்ப தோளையும் தாண்டி தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாகத்தான் இந்த வயசுல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் வேணா நீங்க டாலர் ஆகணும், ஸ்மார்ட்டர் ஆகணும், பிக்கர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கலந்து உங்க கையில கொடுக்க, காலியான அந்த குவளையில ஏதோ இருக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நடிச்சு குடிக்கலாம். ஆனா இந்த தாய் தகப்பன் அப்படி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கற தாய் தகப்பன் இல்ல. உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கிற தாய் தகப்பன் இல்ல. இல்ல உங்க நண்பன் கிட்ட பாடா எங்க அம்மா பாருப்பா, எங்க அப்பா பாருப்பா, இதெல்லாம் இல்ல. எப்படியும் 40-45 தொட்டிருப்பாங்க, இல்ல தொடக்கூடிய தூரத்துலதான் இருப்பாங்க. எப்படியும் அம்மாவுக்கு ஒரு முதுகு வலியோ முழங்கால் வலியோ வந்துட்டு போகும். சொல்லாம ஒரு தலைவலி வரும். கலகலன்னு சிரிச்சுட்டு ஓடிட்டு இருந்த ஒரு அம்மா, நீ திரும்பின பொழுதெல்லாம் உனக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருந்த அம்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சமையல் கட்டுல நின்னு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் எங்க வச்சேனே தெரியல, இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே பாத்துட்டு இருப்பாங்க. என்னம்மா அப்படின்னு. அதுதான் எனக்கும் புரியல, ஏன் ஃப்ரிட்ஜ திறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவாரு, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பாவுடைய தலைகொள்ளாம இருந்த முடியெல்லாம் பார்த்து நீ இப்படி அண்ணாந்து பார்த்தது உண்டு. எல்லாம் கொழிஞ்சு இப்ப முன்னெத்தி எல்லாம் பின்னெத்தி வரைக்கும் போயாச்சு. ஆக அப்படிப்பட்ட அப்பா இப்ப சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு வராரு. அப்படியே வந்து உட்காந்து அப்பா அப்படின்னு கால் நீட்டுறாரு. அம்மா ஓடி போயிட்ட தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நகர்ந்து நின்னு பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, விலகி பாருங்க. பார்க்க பரிணாம வளர்ச்சியில தாயும் தகப்பனும் முதுமையை நோக்கி எப்படி போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாவுடைய பார்வையில் நிறைய மாற்றம் வந்தாச்சு. அம்மா அப்பாக்காக வேற மாதிரி சமைக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸ்ட் போட்டு 4 பக்கம் நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி எல்லாம் பண்ணி போதுமா முருகலா இருக்கா அப்படின்னு அந்த தோசைக்கல்ல விட்டு தோசை ஐயோ எடுத்துட்டு என்ன இதுக்கு மேல இருந்தா தீஞ்சு போயிருவேன் அதுவே எழுந்து வர அளவுக்கு அதை முருகலா பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காதுல ஒரு பென்சில் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பக்தி பரவசத்தோட பாக்கும்போது இன்னும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த முருகல் தோசை எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து வச்சு அம்மா மூடி வச்சு இது பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு வயசு மட்டுமே ஆகல, அந்த வயசு தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விண்ணப்பமாகவும் கை நீட்டி உட்கார்ந்துருக்கு. அப்புறம் தேங்காய் சட்னி இல்லையா, தக்காளி சட்னி இல்லையா அப்படியெல்லாம் கேட்க கூட உங்களுக்கு தெரியாது. ஒயிட் சட்னி இல்லையா, ரெட் சட்னி இல்லையா அப்படின்லாம் கேட்கதானே தெரியும். தமிழ் அந்த அளவுக்கு பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ஓடி வந்து ஐயோ இன்னைக்கு இல்லப்பா சாம்பார் தானா, சரி பரவாயில்ல 2 வேணாம், ஒரு தோசை இன்னொன்னு போடுங்க. ஒன்னும் குறைய போறது இல்ல. ஆனாலும் கேட்கிற துணி அப்பாவை பாத்தீங்கன்னா அப்பாவுடைய உணவு முறையில மாற்றம் இருக்கும். நடையில அந்த பழைய ஸ்பீடெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கணும், நான் என்ன அவங்கவுங்க அம்மா அப்பாவை தானே பாக்க சொல்றேன். இதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வர முடியும், வாடகை கொடுத்து இவங்களை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்ல. உங்களுக்கே அதற்கான அவகாசமும் நேரமும் இல்ல அப்படின்னா வேற என்ன பண்றதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நாங்க கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல உருப்படியா செஞ்ச எதுவுமே இல்ல. ஆக திரும்பி பாருங்க, ஒண்ணும் இல்ல. இந்த 2 மாசமும் இத்தனை வருஷம் நீங்க ஓடி 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 படித்ததாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கதைதான். ஆசிரியர்களான எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஓடுற மாதிரி ஒரு நடிப்பு, நீங்க ஓடுற மாதிரி நடிப்பீங்க, நம்புற மாதிரி நாங்க நடிப்போம், படிக்கிற மாதிரி நடிப்பீங்க, படிச்ச மாதிரி நாங்க நம்புவோம். இதுக்கு நடுவுல ஏதோ சில மார்க். இது அத்தனையும் தாண்டி இந்த 2 மாசத்துல எத்தனை பேர் அப்பாவுக்காகப்பா நான் வண்டி பண்ணி தரேன்ப்பா, நான் ஏன் பண்றேன்ப்பா, உட்காருங்கப்பா, இது என்னப்பா, இது தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாம். இதற்காக அடுத்த குழந்தைய வாடகை எடுக்க முடியாது. நீ சின்னதா பிறக்கிற வரைக்கும் எல்லாம் கேட்டது மகனா மகளான்னு யாரும் கேட்கல. சார் பையனா பொண்ணா அப்படின்னு பிறந்த உன்னை கையில எடுத்ததுக்கு அப்புறம் பையன் பொண்ணெல்லாம் கிடையாது, இந்த வார்த்தைகளே இல்ல. மகனா மகளா கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு நிக்கும் போது அம்மாவானாலும் அப்பாவானாலும் நினைப்பாங்க இதுக்கு ஒரு 18 வயசு ஆகும், என் கை கால்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும், அவ்வளவேதான். சாஞ்சுக்கு தோளா என் பையன் இருப்பான், சாஞ்சுக்கு தோளா என் பொண்ணு இருப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கையில ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு போன் வந்து அடுத்த நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியில போய் வராண்டால நிக்கிறல்ல, யார் தோல்ல சாஞ்சுக்க போறாங்க? யோசிச்சு பாரு. ஒண்ணும் இல்ல, நான் சின்ன சின்ன விதைகளை மட்டும் தான், குற்றமே இல்ல. நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கும். அப்பா அம்மா முடிஞ்சுதா, தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி பண்ண பெரும் தியாகம் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கும். அப்பாவும் அம்மாவும் பண்ண பெரும் தியாகம் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இது அத்தனையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. ஒரு 3 வயதாக இருக்கும்போது என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எல்கேஜிக்கு போயிட்டு திரும்பி வந்து அவன் என்கிட்ட சொன்னது, மை டீச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான். இந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு 3 வயது குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல திரும்பி வந்து அன்றே சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஒரு 2 நாள் கழிச்சு போய் இந்த பியூட்டிஃபுல்லான டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு
ஆனா அதுக்கப்புறம் அவன் அளக்க முயற்சி பண்ணினான். அவங்க ஆசிரியர் ரொம்ப அழகா இருக்காங்களா, அந்த அழகு எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க இருந்த வீட்டுல இருந்து ஒரு 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 குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லி, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரம் அவர் ஹவுஸ் டு காந்திபுரம், வீட்ல இருந்து அந்த காந்திபுரம் அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு. இது அளக்க கூட முயற்சி பண்றானே, கண்டிப்பா இந்த ஆசிரியரை பார்த்தே ஆகணும். ஒரு 4 நாள் கழிச்சு போனா தலையெல்லாம் குப்புன்னு நரைச்சு தோளெல்லாம் சரிஞ்சு சுலபமா ஒரு 58 தாண்டி இருப்பாங்கல்ல, தாண்டறதுக்காக இருப்பாங்க. அந்த ஆசிரியர் ஏன் அழகா இருந்தாங்கன்னு எங்களுக்கு எப்ப புரிஞ்சது அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த குழந்தை உயரத்துக்கு மண்டி போட்டு அந்த குழந்தை உயரத்துக்கு தோலை அரவணைச்சு, ஆமா நேத்து ஏன் வரல, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்ன அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேருக்கு பின்னால என்ன பட்டோன்னு தெரியாது, அது என்ன பேருன்னு தெரியாது, எத்தனை வருஷம் அனுபவம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், குழந்தைங்களை அவங்களுக்கு தெரியுது, குழந்தைங்களுக்கு அவங்கள தெரியுது. அவ்வளவேதான். அரவணைச்சு கூப்பிட்ட போது நான் நினைச்சேன், ஐயோ என் பையன் அளந்த தூரம் 10வது போல இருக்கே, இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஒரு இடத்த சொல்லி அவ்வளவு அழகா இருக்காங்க. ஒரு ஒற்றை நிமிடம் உங்களுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்க விரல பிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். இந்த அஸ்திவாரங்கள் அழகாவே இருக்காதுப்பா. அஸ்திவாரம் அழகா இருக்காதுன்னு சொல்லும் போது அந்த 3 பேரை நான் சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இன்னி தேதிக்கு உலக பேரழகி யார் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 ஜட்ஜி உட்கார்ந்து திருப்பி திருப்பி ஒரு 15 கேள்வியை கேட்க, முகம் எல்லாம் திருத்தப்பட்டு, உயரங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு, உருவ அளவுகள் திருத்தப்பட்டு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பெண் அல்ல உலக பேரழகியாக இருக்கும். கண்ணமுடி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை மிஞ்சி ஒரு அழகி கிடையாது. உலக பேரழகன் யாராக இருக்க முடியும்? தோல் தளர்ந்து, முகத்தை சுத்தி, கண்ணை சுத்தி கருவளையம் வந்து, தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டு, இந்த பையன் படிச்சு மேல வந்துட்டானா போதும்பா, எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அவன் காலை ஊனிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம மனதுக்குள்ள பிரார்த்திக்கக்கூடிய உங்க அப்பாவை மிஞ்சி உலகத்துல பேரழகான ஒரு உருவம் எதுவுமே கிடையாது. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் கல்வியை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சுமந்து சுமந்து திணிச்சு திணிச்சு அமுக்கி அமுக்கி கொண்டு வரக்கூடிய உங்க ஆசிரியரை விட மிகப்பெரிய ஒரு நபர் உலகத்துல கிடையாது. ஆனா இது 3 அஸ்திவாரம். எந்த கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் அழகா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஸ்திவாரம் போட்ட அடுத்த நிமிஷம் அதுக்கு பூச்சி அடிக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது. அஸ்திவாரத்துக்கு அலங்காரம் பண்ற ஆட்கள் யாரும் கிடையாது. அஸ்திவாரத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? உறுதி மட்டும்தான் அதனுடைய அழகு. தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் உங்களை உருப்பட வைக்கிறதுங்கிற ஒற்றை எண்ணத்துல உறுதியா நிக்கிறதுனால மட்டும்தான் மேலெழும்பக்கூடிய கட்டடங்கள் அவ்வளவு அழகா இருக்கு. உங்களுடைய ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த காம்பஸ் ஒத்த கால ஊனி அசையாம அது நின்னா மட்டும்தான் அடுத்த கால் எவ்வளவு பெரிய வட்டம் வேணாலும் சுத்த முடியும். நான் சொன்ன ஆசிரியரும் அம்மா அப்பாவும் அந்த ஒற்றை கால் இடத்தை விட்டு நகரல. நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, எத்தனை பெரிய வட்டம் வேணாலும் போடுங்க, அத்தனை பெரிய வட்டமும் வட்டமா ஒழுங்கா அமையணும்னா இந்த ஒத்த கால் இருக்கிற இடத்தை விட்டு நகராம தவம் பண்ணின மாதிரி காத்து நின்னா மட்டும்தான். இந்த போன கால் சுத்திட்டு வராமையும் போகலாம், போன கால் திரும்பியும் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹா நீ இவ்வளவு உறுதியா நின்னதுனாலதானே நான் போனேன் அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. இந்த 3 பேருக்காகவும் ஒரே ஒரு தடவை மனசார கைத்தட்டிடுங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவு செய்கிறோம். அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிட நடை அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் உணர்வோம், அறிவோம். இப்போது நாம் எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் மாறக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நீரிலேயே நமது கவனத்தை வைப்போம். நீரின் சுவையை உணர்வோம், நீரின் தன்மையை உணர்வோம், நீர் உள் இறங்குவதை கவனிப்போம். நின்று கொண்ட நிலையில் நீர் பருகுவது 8 நடைப்பயிற்சியின் இடைவெளியில் மட்டும். மற்ற எல்லா நேரங்களிலும் எல்லா வேளைகளிலும் அமர்ந்த நிலையில் நீர் பருக வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை தினமும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ வாங்க நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய கருத்தை பதிவிட வேண்டிய நேரம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா,
இன்றைக்கி நம்ம கேட்டோம் அல்லவா அந்த ஆடியோ நிச்சயமாக எல்லாருக்குமே நான் ஏற்கனவே சொன்னது போல் மெய் சிலிர்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அதை மெய் சிலிர்த்தேன் அப்படின்னு முதல் பதிலாக சொல்லுங்கள். இரண்டாவது பதில் உங்களுடைய தாயின் பெயர், உங்களுடைய தந்தையின் பெயர், உங்களுடைய ஆசானின் பெயர், இதை நீங்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிகளை பகிருங்கள். இதுதான் இன்றைக்கான நம்மளுடைய கருத்து பெட்டியில் நம்ம கமெண்ட் பதிவிட போயிடும். முதலாவதாக மெய் சிலிர்த்தீர்களா அப்படின்றது மெய் சிலிர்த்தேன், சிலிர்க்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவதாக உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தையின் பெயர்கள், உங்களுடைய குருவுடைய பெயர், அவைகளை குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தாயோடு, தந்தையோடு, உங்களுடைய குருமார்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்து உங்களை வாழ்நாள் முழுவதும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்கும் அப்படிங்கிற ஆசிகளோடு நான் தொடர்ந்து இப்போது நம்மளுடைய கருத்து பெட்டியில் கருத்துக்களை பதிவிட்டுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ இன்னும் அதை பற்றின விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, ஸோ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இப்போ நம்ம இரண்டாவது சுற்றை தொடங்க போயிடும். அதாவது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான இரண்டாவது சுற்றை தொடங்க போயிடும். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவெளிக்கு முன்பாக ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்டோம். ஸோ எனக்கு ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டது, உங்களுக்கு ஏற்பட்டதான்னு கேட்டிருந்தேன். நிச்சயமாக உங்களுடைய பதிலை நீங்கள் வழங்கியிருப்பீங்க. அந்த மெய் சிலிர்ப்பு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, எப்பொழுதுமே உண்மை அப்படிங்கிறதும் அது நமக்கு அருகாமையில் இருக்கும் பொழுதும் மெய் சிலிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இப்போது அந்த ஆடியோவை நமக்கு கொடுத்தது சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். அந்த ஆடியோவில் நம்ம கேட்ட குரல் அப்படிங்கிறது ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மாவுடைய குரலில் தான் நம்ம கேட்டோம். அவங்க தொடங்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நம்ம வந்து கோவிலுக்குள் நுழையும் பொழுது அந்த தலைவாசலை தொட்டு தலையில் வச்சுட்டு உள் நுழையும். இதை நீங்கள் வந்து நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன். தொழில் தொடங்கும்போது, அது விளையாட்டில் களத்தில் இறங்கும்போது, இப்போ நான் வந்து நம்மளுடைய ஸ்பீச்சை தொடங்கும் பொழுது நான் வந்து அந்த தலை வணங்கி தான் தொடங்குவேன். இது என்னுள் உள்ள பழக்கம் நிச்சயமாக உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு. இது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, நம்மளுடைய பயிற்சிகளை ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லுவோம்ல, தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவர்களையெல்லாம் நம்ம வந்து துணை கழித்து வழிபட்டு நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களெல்லாம் தான் நம் மீது அது இப்போ இங்கே வந்து 3 அஸ்திவாரங்கள் அப்படின்னு தலைப்பை நம்ம அதான் வச்சுருக்கோம். இந்த 3 அஸ்திவாரங்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய அஸ்திவாரங்களாக கூடுதலாக இயற்கை, இறைவன், பிரபஞ்சத்தை, மூதாதையர்களை, முன்னோர்களெல்லாம் இணைத்து வைத்து நம்ம பல்வேறு அஸ்திவாரங்களாக நம்மளுடைய நினைவூட்டலில் சொல்லுவோம். இங்கே அந்த தாய் தந்தையரிடத்தில் நம்ம வந்து எப்படி ஒரு கோவிலுக்குள் உள் நுழையும் போது தலையை தொட்டு வணங்குகிறோமோ, அதுபோல் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது உங்களுடைய தாய் தந்தையர்களை கவனியுங்கள் அப்படின்னு முதல் பாயிண்ட்டாக இந்த குழந்தைகள்கிட்ட சொன்னாங்க. நிறைய நேரங்களில் நிறைய பேர் வந்து தாய் தந்தையர்களிடத்தில் வந்து எதையுமே பகிர்வதில்லை. வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதும் வீட்டிற்குள் உள் நுழையும் பொழுதும் சொல்வதே இல்லை. இது நான் நடைமுறையில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்குள் சின்ன வயதிலிருந்து ஒரு பழக்கம், சின்ன வயதிலிருந்து எங்கே வெளியில் போனாலும் வீட்டை விட்டு வெளியில் பசங்களோட நண்பர்களோட விளையாட சிறு வயதில் சொல்கிறேன், அப்போ கூட என் தாயிடம் சென்று நான் வந்து இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவேன். ஸோ அது வந்து என்னுடைய சரி நான் எங்கேயோ வந்துட்டேன் அப்படி. ஸோ அது காலம் முழுவதும் அது வந்து தொடர்ந்தது. அந்த பழக்கம் வந்து
நான் சொல்வது சாதாரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு வயதாகும் பொழுது அவர்களை நாம் வந்து மதிக்கிறோம், அவர்களோட நம்ம வந்து சிறு வயதில் எப்படி பார்த்தோமோ அப்படியே பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பள்ளி குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு சொல்கிற அளவுக்கு ஏன்னா அவங்க வயதானவர்களை சொல்கிறாங்கன்னு குறிப்பிட்டாங்கன்னு பார்த்தா 40-45 வயது மதிக்கத்தக்க தாய் தந்தையர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு ஒரு 20 வயது மூத்தவர்களாக யோசித்து சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரை 40-45லாம் வந்து இளம் வயதுன்னு தான் நம்ம டைகர் கிளப்பில் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி உள்ள குழந்தைகள் வந்து போய் வருகிறேன், நன்றி சொல்லுதல், இந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் தாய் தந்தையர்களிடத்தில் பகிர்வதில்லைங்கிறத முதல்ல அந்த தரையை தொட்டு வணங்குவது போல் நம்ம தாயையும் தந்தையையும் பார்த்து அவர்களிடத்தில் முடிந்தால் நீங்கள் எல்லா நாளும் தாய் தந்தையிட்ட காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கலை முடியலை அப்படின்னாலும் நல்ல நாள் பெரிய நாட்களுக்காவது கேளுங்க. நிச்சயமாக அந்த உலகில் நீங்கள் எத்தனையோ என்னென்னமோ நடக்கும், எத்தனையோ சாமியார்களிடத்தில் எத்தனையோ நபர்களிடத்தில் காலில் விழுந்து வணங்கக்கூடியது நம்ம தாயை விட நம்மளுடைய தந்தையை விட ஒரு கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அவர்களை நீங்கள் வந்து வணங்காவிட்டாலும் அவர்களிடம் பேசுங்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்தாங்க. ஸோ ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னாங்க. இந்த இடதுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏதேனும் ஒரு காரணத்தினால கட்டு போடக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடதுகை கூடவே வரும். ஆனால் இந்த வலதுகை தான் தலை சீவுகிறது அப்படிங்கிற ஒரு சூழலில் கூட இந்த இடதுகை கூடவே வரும் பொழுது தான், அது செயல்படாமல் இருக்கும் பொழுது தான் அந்த நிலை புரியும்னு ஒரு ஒரு அந்த அதி அற்புதமான எடுத்துக்காட்டுன்னே நான் சொல்லுவேன். அந்த சட்டை பொத்தான் போடும் பொழுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அந்த இடதுகை அந்த இடத்துல இல்லாத போது தான் அவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதுபோல் அந்த தாய் தந்தையர்கள் இல்லாத பொழுது தான் அந்த கஷ்டம் புரியும். ஸோ அதனால் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இருக்கும் வரை அவர்களை நீங்கள் மதிங்க. இந்த 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 விஷயத்தை சரி நான் மீண்டும் மீண்டும் நான் என் வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போயிடுறேன். நான் அப்படியே வெளியில் வந்துடுறேன். ஏன்னா நம்ம வந்து 8 நடை 2ஆம் பகுதியில் இருக்கோம். ஸோ தாய் தந்தையர்களை இருக்கும் பொழுது கொண்டாடணும். அதை வந்து ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம அவர்களை பார்க்க முடியாது, தொட முடியாது, அந்த அவங்களுடைய வாசத்தை நம்ம நுகர முடியாது. நிறைய விஷயங்களை நம்ம வந்து இழக்கும் பொழுது தான் அந்த இடதுகை கட்டு போட்டது போலன்னு அவங்க சொன்ன அந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது அந்த மூச்சு காற்றையும் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. மூச்சு அடைக்கும் பொழுது தான் மூச்சு காற்றை பற்றி யோசிப்போம். ஆகா, காற்று வந்து இந்த இடத்துல சரியில்லையே, வெளியில் போகணுமே. இப்போது ஒரு அடைப்பட்ட ஒரு ரூமுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே காற்றோட்டம் இல்லைன்னா அப்போ தான் மூச்சை பற்றியே நம்ம உணர்வு வரும். அதுபோல் தாய் தந்தையர்கள் இல்லாத பொழுது சிந்திக்காதீர்கள், இப்பொழுதே அதை வந்து கொண்டு வாருங்கன்னு சொல்லிட்டு அஸ்திவாரங்கள் அழகாக இருக்காதுன்னு ஒரு அற்புதமான வார்த்தை. நான் அதை வந்து எழுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எழுதி வச்சுருக்கேன் உங்களிடத்தில் பகிர்வதற்கு. அஸ்திவாரங்கள் அழகாக இருக்காது. அது கடைசியாக கூட சொன்னாங்க, அஸ்திவாரங்களுக்கு பூச்சு வேலை இருக்காது, அலங்கார வேலை இருக்காது. ஆனால் அதனுடைய அழகு எது அப்படின்னா அதனுடைய உறுதி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஸ்திவாரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டிலாம் சொன்னாங்க. அதான் மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள் அப்படிங்கிறத சொல்லி 3-4 வயதில் நம்மளுக்கு வந்து தாய் தந்தையர்களை கொண்டாடி இருப்போம். இவங்க தாண்டா எங்கள் அம்மா, இவங்க தாண்டா எங்கள் அப்பான்னு பள்ளியில் வந்து பெருமையாக சொல்லுவோம். ஓடியாந்து நம்ம வந்து அணைத்து கொள்வோம் தாய் தந்தையர்கள். ஆனால் கொஞ்சம் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா அது ஏன் நம்ம கூச்சப்படுறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காமல் கேட்டாங்க அம்மா. ஸோ நமக்கு என்றைக்காக இருந்தாலும் சரி தாயும் தந்தையும் தான் நம்மளுடைய ஹீரோ. ஸோ தாயும் தந்தையும் தான் இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்தவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்நாளை தொலைத்தவர்கள். ஸோ அதனால் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அப்படிங்கிற அந்த அஸ்திவாரங்களை நாம் என்றென்றும் அழகு என்று போற்ற வேண்டும், அவர்களை கொண்டாடணும். அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 40-45 வயது தாய் வந்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வயது மட்டும் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க டைகர் கிளப்பில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக கலகலன்னு ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க.
குடுகுடுன்னு பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சொன்னாங்கல்ல, கதவை திறந்து வச்சுட்டு ஏன் கதவை திறந்தேன்னு தெரியல, ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு ஏன் திறந்து வச்சேன்னு தெரியலன்னு அந்த ஒரு இயல்பாக அவர்களுக்கு வயதாக வயதாக அந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது குறையும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும், அதை சற்று ஒதுங்கி நின்று பார்க்கணும்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம கவனிக்கணும்னு சொன்னாங்க. அந்த தலை கொள்ளாத முடி கொண்ட தந்தை தலையில் வந்து முடி கொட்டி அந்த அவருடைய வயது வந்து முதிர்வு தெரியும். சென்ட்ரு ஸ்டாண்டு பைக்கில் போட்டுக்கிட்டு இருந்த தந்தை சைடு ஸ்டாண்டு பாருங்களேன், எங்கே எதையெல்லாம் கவனித்திருக்கிறார்கள், பேசுவதற்கு நோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் யோசித்தேன். ஸோ சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டால் உடலில் வலு இருக்குதுன்னு அர்த்தம், சைடு ஸ்டாண்டு போட்டால் வலு குறைவுது அப்படிங்கிறத அவங்களுடைய முதுமையை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் சற்று தள்ளி நின்று பாருங்கள். உங்களுக்கு நெய் ரோஸ்ட் அப்படிங்கிறது நெய்யில் மிதக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரோஸ்ட் இருக்கும். ஆனால் உங்களுடைய தந்தைக்கான உணவு பார்த்திங்கன்னா இட்லி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, க்ரீன் சட்னி அப்படின்னு அதெல்லாம் அது போகிற போக்கில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குத்துனாங்க. நம்மளுடைய பேர்களை வந்து நம்ம ஏன் மாற்றணும், தேங்காயில் செஞ்சால் தேங்காய் சட்னி, தக்காளியில் செஞ்சால் தக்காளி சட்னின்னு சொல்லுங்கங்கிறத சொல்லாமல், ஸோ நம்ம இன்றைக்கி இத்தனை தோசை வச்சு இத்தனை சட்னி வச்சு இப்படி சாப்பிடுகிறோம். ஆனால் அவர்கள் அந்த முதுமையை தொடும் பொழுது அவர்களுடைய உணவு முறையும் கூட மாறுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி நின்று அதை கவனியுங்க. நீங்கள் தாய் தந்தையர்களை கவனியுங்கள்ங்கிறத அந்த குழந்தைகளிடத்தில் வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறப்பு நேரத்தை குறிப்பிட்டாங்க. அதாவது நாம் பிறக்கும் பொழுது அந்த தாய் தந்தையர் இடத்துல மற்றவங்கெல்லாம் பையனா பொண்ணா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து மகனா மகளான்னு எல்லாரும் வாங்கி பார்ப்பாங்க. ஆனால் இந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தையை தூக்கி வைத்திருக்கும் போது எண்ணுவது அப்படிங்கிறது, நான் தளரும் பொழுது சாய்ந்து கொள்வதற்கு ஒரு மடி இருக்கிறது, ஒரு தோள் இருக்கிறதுன்னு அந்த குழந்தையை பார்த்து யோசிப்பார்கள்னு சொன்னாங்க. அற்புதமான வரிகள் அல்லவா? தாயும் தந்தையும் தூக்கும் பொழுது தன்னுடைய வாரிசு, தன்னுடைய பிள்ளை தான் தளர்ந்து போகும்போது தோள் கொடுப்பதற்கும் மடி கொடுப்பதற்கும் பிள்ளை பிறந்திருக்கிறது அப்படின்னு எண்ணுவார்கள் அப்படி. ஆனால் இன்றைக்கி எனக்கு நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு முல்லை கொடிக்கு கொம்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தேரை கொடுத்தான் பாரின்னு நம்ம கதை கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை வெளிநாடுகள் அனுப்பிவிட்டு அல்லது பிள்ளைகள் தாய் தந்தையர்களை வந்து விட்டு விட்டு பயணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கொடி இல்லாமல் ஒரு கொம்பு இல்லாமல் நம்பி கொண்டிருந்த பிள்ளைகள் விட்டு போயிட்டு இன்றைக்கி அவங்கெல்லாம் அப்படி காற்றில் அல்லாடிக்கிட்டு இருக்கக்கூடிய முல்லை கொடி போல் இருக்கும் பொழுது அவர்களை தாங்கி பிடிப்பதற்கு நாம், ஆனால் பிரபஞ்ச மரக்கட்டளை அதை நோக்கி தான் பயணிக்கிறது நிச்சயமாக. ஏன்னா அது நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போயே கேள்விப்படும் பொழுது இனி வருங்காலங்களில் நிறைய இருந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக நாம் அதை நோக்கி பயணிக்கிறோம். முதியோர்களுக்கான ஒரு இல்லத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆதரவற்றவர்களுக்கான ஒரு இல்லம், ஆதரவற்றவர்களுக்கு நாம் ஆதரவு கரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இல்லத்தை நாம் வந்து வடிவமைக்கணும், கட்டமைக்கணும்னு நம்ம அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டி பெரும் தியாகம், அந்த பெரும் தியாகங்கிற வார்த்தையை நோட் பண்ணியிருக்கேன். தாத்தா பாட்டிகள் செய்த பெரும் தியாகம் தான் நம்மளுடைய அப்பா அம்மா, அப்பா அம்மா செய்த பெரும் தியாகம் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தாய் தந்தையர்களுக்கு கூட ஒரு ஒரு இது அது சரியான்னு தெரியல நான் சொல்ல வர்றது, ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நான் தோள் சாய்ந்து கொள்வதற்கு, நான் தளரும் பொழுது என்னை தேற்றுவதற்கு ஒரு மடி, ஒரு தோள் வந்திருக்கிறதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் மூன்றாவது அஸ்திவாரமான அந்த குரு, ஊரான் பிள்ளையை ஊற்றி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளருங்கிறது மாதிரி ஊராருடைய பிள்ளையை வந்து ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த ஆசிரியர் செய்தது தான் பெரும் தியாகம் அப்படின்னு எனக்குள் தோன்றியது. இது வந்து நீங்கள் ஆமாம் இல்லையா, என்னுடைய கருத்து சரியாங்கிறத நீங்கள் தாராளமாக பகிரலாம். ஸோ இந்த பெரும் தியாகம் அப்படிங்கிறது ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசான்களையும், ஒவ்வொரு பெரியவர்களையும், இப்போ கலாமையாவை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஆசிரியர்களே அவ்வளவு சொல்லுவார். அவங்க ஆசிரியர்கள் இல்லைன்னா நான் இந்த நிலையில் இல்லை அப்படின்னு. இப்போ நான் என்னை குறிப்பிடணும் அப்படின்னா, என்னுடைய ஆசிரியர்கள் என்னை சிறு வயதிலிருந்தே செதுக்கியதன் விளைவு எனக்கு எல்லா ஆசிரியர்களையும் நான் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்து வணங்க நான் வந்து வளருகிறேன் அப்படிங்கிறது என்னால்
புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த பெரும் தியாகம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த இடத்துல நீங்கள் கருத்து பெட்டியில் கருத்துக்களை பதிவிடுங்க. பெரும் தியாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசிரியர் நினைவுக்கு வருகிறார்? பெரும் தியாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசிரியர் நினைவுக்கு வருகிறார்? இதுதான் கேள்வி. ஸோ கருத்து பதிவிடுங்க. நிறைய பேர் கருத்துக்களே பதிவிடுவதில்லை, அது யாருக்கோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயணிப்போம். கொஞ்சம் இதெல்லாம் பாருங்களேன். இது நம்ம வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், நாம் என்ன எழுதுகிறோமோ அது நமது எண்ணத்திலிருந்து எழுதப்படுவது. அந்த எண்ணம் தூய்மையாவதற்கு, அந்த மனம் குளிர்வதற்கு, அந்த மனம் புனிதமாவதற்கு இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ நான் சொல்வதற்கு நீங்கள் பதிலளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமை. அப்படின்னா அதன் வாயிலாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்கக்கூடியது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். ஸோ அந்த பெரும் தியாகம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு அழகானவர்னு என் பிள்ளை சொன்னான். அந்த அழகை வந்து அளவீடு வேற சொன்னான். நம்ம வீட்டிலேருந்து காந்திபுரம் தூரம் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியே ஆசிரியர் போய் பார்த்தா ஆசிரியர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கவனித்தோம் அப்படின்னா, ஆசிரியர் வந்து அழகு அளவிடுவது அளவுக்கு அவர் இல்லையேன்னு யோசித்தா, அவர் பழகும் விதம், அந்த குழந்தைகளிடத்தில் மண்டியிட்டு அரவணைத்து குழந்தையோடு குழந்தையாக அப்படின்னு சொல்லும்போது, இந்த பயிற்சி களத்துக்கு நான் சென்று வந்ததெல்லாம் நினைவுக்கு வருகிறது. பயிற்சி களங்களில் அந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு நீங்கள் எப்போதுமே டீச்சராக வந்துடக்கூடாதா அப்படின்னு அவங்க கேட்டதெல்லாம் நினைவுக்கு வந்து போகிறது. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, 100 கிலோமீட்டர் தூரம் இன்னும் இருக்குது, அளவீடு வந்து குறைச்சி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ உலகில் பெரிய பேரழகி யாருன்னு கேட்டால் யாரையெல்லாம் மனசு தோணாது, நம்மளுடைய தாயை தான் தோணும். பேரழகன் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய தந்தை தான் தோணும். ஸோ இந்த 3 அஸ்திவாரங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டினார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஜியாமெட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய காம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருமுனை கொண்ட அந்த காம்பஸ் ஒரு கால் ஸ்ட்ராங்காக ஊண்டுனா தான் இன்னொரு கால் எவ்வளவு அகலத்தில் வைத்து அது சுழல முடியும். அந்த ஒற்றை காலின் ஸ்ட்ராங்கான அந்த உறுதியான அந்த ஒரு தியாகத்தினால் நாம் வந்து இந்த உலகை கூட சுழன்று வரலாம், வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக தந்த ஜெயந்தி பாலகிருஷ்ணன் அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்து, ஸோ இந்த அற்புதமான ஆடியோவை தந்த சகோதரி டைகர் லக்ஷ்மி அவர்களுக்கும் நமது நன்றியை தந்து தொடர்ந்து இன்றைக்கி வாழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஸோ எல்லாருமே இவ்வளோ நேரம் நான் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்களா அதெல்லாம் இல்லை, ஆனால் இந்த வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் உடனடியாக வாழ்த்துவதற்கு தயாராகுங்கள். சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, இவங்க வந்து சவுத் சோன் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா, இவங்க வந்து மதுரை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. தம்பதியர் சகோதரர் டைகர் கிரிதரன், கீதா கிரிதரன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு தங்களால் முடிந்த நன்கொடையை சகோதரர் டைகர் கிரிதரன், கீதா கிரிதரன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நேரம். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சகோதரர் டைகர் கிரிதரன், சகோதரி டைகர் கீதா கிரிதரன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கிரிதரன், கீதா கிரிதரன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, ஸோ பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது நம்மளுடைய டைகர் குழுமத்தின் உறுப்பினர்களால் நண்பர்களால் இயக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்மளுடைய கிளப் நான் எதை நோக்கி எல்லாரையும் அழைத்து செல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் பொருளாதார உயர்வும் எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இருக்கணும். அதே போல் ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற பெரியவர்களை நாம் வந்து மாற்றணும், கல்வி கொடுக்கணும். நிறைய ஏழை குழந்தைகளுக்கு நம்ம வந்து நிறைய பயிற்சிகளின் வாயிலாக அவர்களை உயர்த்தணும். பழமரக்கன்று நடணும். அதன் வாயிலாக இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் வந்து
நமக்கு அள்ளித்தரக்கூடிய அந்த பிரபஞ்சத்திற்கு நம்மால் முடிந்ததை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறக்கட்டளை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையில் உறுப்பினராகுவதற்கு நீங்கள் டைகர் குழுமத்தில் உறுப்பினராக இருந்தாலே நீங்கள் உறுப்பினர் தான். அறக்கட்டளை வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை தாராளமாக தரலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, தொடர்ந்து நம்முடைய பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாகவும் டைகர் குழுமத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.